அம்மையப்ப மடியில அண்டி வாழ்ந்திருந்தா அடக்கம் முடக்கமும் தானா வரும். அடுத்த வீட்டு குறியில இருந்தா அது எப்படிக்கா வரும்? பின்ன என்ன கோணங்கி? நேத்து அரசம்பட்டிக்கு ஆடு ஓட்டிக்கிட்டு போனப்போ உன் புருஷனை பார்த்த. அந்த மனுஷன் மருதைக்கு போய் வாரம் ஒண்ணாச்சே, நீ எப்படி பாத்திருப்ப? நான் பார்த்தது நீ முதல்ல கட்டினிய அந்த புருஷனை. 2-3 புருஷனுக்கு 5-6 பெத்த உனக்கே ஜக்கம்பட்டி சேலையும் மதுரை மல்லியும் கேக்குறப்போ வயசு பொண்ணு சீவி சிங்காரிச்சு நல்ல சேலை கட்டுறதுல என்ன குத்தங்க? ஏ சின்னதாயி, அடி ஆத்தாடி, நான் யாரையும் சாட பேசலையே. ஏங்கடி பேசித்தான் பாருங்களேன். பாவம் அந்த பொண்ணு, பச்சை மண்ணு, அது மேல ஏன் இப்படி பழி போட்டு பேசுறீங்க? இனிமே ஏதாவது பேசுறீங்க உங்க வீட்டு கதை தெருவுக்கு வந்துரும். தெருவுக்கு வந்த கதை கிணத்துக்கு வந்துரும். கிணத்துக்கு வந்த கதை ஏங்கடி நிலுகடி ஓடாதீங்க, பாக்கி இருக்கு. திருவள்ளுவர் சென்னையில் உள்ள மயிலாப்பூரில் பிறந்தார். 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 பாட்டி, என்ன கோணங்கி? இப்பதான் அடுப்ப பத்த வச்சு என் பொழப்ப ஆரம்பிச்சேன். என் பொழப்ப கெடுத்துறாத. எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் வந்திருக்கு. அதுக்கு நீ சரியான பதில் சொன்னா தான் நான் இங்க இருந்து போவேன். அப்படி என்ன சந்தேகம்? இந்த திருவள்ளுவர் இருக்காரு, அவர் எங்க இருக்காரு? அவர் செத்து பல வருஷங்களாச்சே. ஐயோ அது இல்ல, திருவள்ளுவர் மயிலாப்பூர்ல தானே பிறந்தாரு. ஆமா, திருவள்ளுவர் பிறந்த மயிலாப்பூருக்கு திருவள்ளூர்னு பேர் வைக்காம திருவள்ளுவர் பிறக்காத திருவள்ளூருக்கு திருவள்ளூர்னு ஏன் பேர் வச்சாங்க? ஐயோ, நான் சின்ன கேள்வி தானே கேட்டேன். அதுக்குள்ள போட சாஞ்சாம சாஞ்சிடுச்ச கேள்வி. கேள்வி என்னடா பண்ண? ஒரு சின்ன கேள்விதான் கேட்டேன், அதுக்குள்ள பொக்குன்னு போயிடுச்சு பொக்க கேள்வி. அட பாரு, 2 வருஷம் கழிச்சு சாக வேண்டிய கிளவிய 2 நிமிஷத்துல சாகடிச்சிட்டிய. இது பஞ்சாயத்துக்கு தெரிஞ்சது, உன்னை பஞ்சு பஞ்சா பிச்சுக்குவாங்க. போய் பஞ்சின்ன உடனே ஞாபகத்துக்கு வருது, பன்னியார் பருத்தி கொட்டை வாங்க சொன்னது. நான் வர்றேன். கண்ணு மண்ணு தெரியாம இடிச்சிட்டு போறிய. ஏண்டா போனங்கி, நல்ல நாளு திருநாள் அழுவுமா? ஏண்டா அழுவுற? ஊர்ல இருக்கிற பொம்பளைகள் எல்லா ஆம்பளைங்க மேலையும் மஞ்சள் தண்ணி ஊத்துறாங்க. ஏன் உன் மேல கூட ஊத்துறாங்க, என் மேல ஊத்தாலே இல்ல. அட ஏன் போனங்கி இதுக்கு போய் அழற? உன் மேல மஞ்சள் தண்ணி ஊத்துறதுக்கு தானே என் ஜாதி தனத்தெல்லாம் கூட்டு வந்திருக்கேன். சின்ன குட்டி அங்கு காத்த முத்து வந்தானா கண்ண வெட்டி வெட்டி பேச்சு பேசாம வீரங்காட்டி அவளை தொட்டு தொட்டு பார்த்தானா வெள்ள கட்டி நாத்து நட போனாலா சின்ன குட்டி அங்கு காத்த முத்து வந்தானா கண்ண வெட்டி வெட்டி பேச்சு பேசாம வீரங்காட்டி அவளை தொட்டு தொட்டு பார்த்தானா வெள்ள கட்டி அவளை தொட்டு தொட்டு பார்த்தானா வெள்ள கட்டி. ஏண்டா கோணங்கி, பாட்டு கிட்டெல்லாம் ரொம்ப பலமா இருக்கு. நீ சினிமாவில போய் பாடுனு வச்சுக்கோ, ரஜினிகாந்த் மாதிரி ஆயிடலாம். ரஜினிகாந்துக்கும் பாட்டுக்கும் என்னன்னே சம்பந்தம்? ஒத்து ஒத்து ஊதிக்கிட்டு இருந்த பயல சைடு நாதஸ்வரம் வாசிக்க வச்ச பாரு, ஏன் புத்தி அடிக்கணும். நாளையில இருந்து நீ கச்சேரிக்கு வேண்டாம். நானே சொல்லாம இருந்தேன், நீங்களே சொல்லிட்டீங்க. ரொம்ப தேங்க்ஸ். சும்மா இருக்கண்ண. ஏன் கோணங்கி எப்ப பார்த்தாலும் செம்மாங்கு பாட்டே பாடுறிய, ஒரு சினிமா பாட்டை எடுத்து விட. அவன் சினிமா படமே பார்த்திருக்க மாட்டான், அப்புறம் எப்படி பாடுவான்? நான் சின்ன கோணங்கியா இருக்கும் போது ஒரு படம் பார்த்தேன், அதுல இருக்கிற பாட்டு இன்னும் என் மனசுலயே நிக்குது. நிக்கிற பாட்டை கொஞ்சம் ஓட விடையண்டா. ஓட விடுறேன், முழுசா கேப்பீங்களா? சத்தியமா கேக்குறோம், பாடுறா.
ஒத்துவத வந்திருக்கலாம். அபூர்வ ராகம். அமுத கானம். அண்ணா பாருங்க அண்ணே. சும்மா வழுக்க பாற தலையா கார்மகண்ண, ஆ? நீ தவற புடி. கொண்டா. பாத்தி தம்பி கொணங்கி நீ பாடு. பாலும் பழமும் பாலும் பழமும் பாலும் பழமும் பாலும் பழமும் பாலும் பழமும் பாலும் பழமும் அடே மாத்தி பாடுறா. பழமும் பாலும் பழமும் பாலும் பழமும் பாலும் பழமும் பாலும் பழமும் பாலும் பழமும். எல்லாரும் ஓடிட்டீங்களா? பெரிய பாட்டி இதோ வந்துட்டேன். என்ன பங்காளி, எப்போ நான் தான் ஆடி பாடி திரியுவேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்னைக்கு நீ பாடி ஆடி திரியுற. ஏதாவது விசேஷமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, மீனாட்சி மனசு புரிஞ்சுக்கிட்டா. மனச புரிஞ்சுக்கிட்டாளா? இதுக்கெல்லாம் இந்த ஆட்ட பாட்டெல்லாம் ஒத்து வராது. இப்ப ஊருக்குள்ள போய் நான் ஆடுறேன் பார். உன் சந்தோஷம் தான் ஏன் சந்தோஷம், ஏன் சந்தோஷம் ஊருக்கே சந்தோஷம். அபிசாரத்தனம் பண்றவளுக்கு கவுண்டர் விட்டு கரும்பு வயலா இருந்தா என்ன, தேவர் விட்டு தென்னந்தோப்பா இருந்தா என்ன, அந்த மாதிரிதான் வெக்கங்கட்ட பயலுக்கு பங்காளி பாதையும் பகையாளி பாதையும் ஒண்ணுதான் போல இருக்கு. நடக்கிறது காலு தானே, நரகல்ல கூட கால வைப்பாங்கடி. எதுக்கு என் வீட்டு வரப்புல நடக்கணும்? கண்ட கழுதைங்க. பொம்பளையாடி நீ? ஏண்டி நீ பொம்பளையா? இது வரைக்கும் பொம்பளை ஆச்சுன்னு மட்டும் மரியாதை கொடுத்தேன். இனிமே ஜாடா பேசுன மானம் மகளி பூத்துரும். பூத்துரும். இந்த வெட்டி வீராப்பெல்லாம் எங்கிட்ட வச்சுக்காத. எங்கேயாவது ராயப்பட்டி கிளவிக இருப்பாங்க, அவளுகளை பாரு. ஏம்பா, உங்க தரத்துக்கு இந்த அம்மா கிட்ட போய் பேசலாமா? நீங்க போங்கப்பா, நான் பாத்துக்கிறேன். ஆமாண்டா, இந்த சீர்கட்ட கழுதைங்க கிட்ட நான் பேசக்கூடாது. குண்டக்கா மண்டக்கா 4 வார்த்தை கேட்டுட்டு சீக்கிரம் ஆலைக்கு வந்து சேர்றான். நீங்க போங்கப்பா. என்னை எதிர்த்து நின்னு பேச துப்பு இல்லாதவன் எனக்கு சரிக்கு சரியா பேசணுங்கிறதுக்காகவே பிள்ளைய தடிமாடு கணக்கா வளர்த்து வச்சிருக்கான். இவனை அடிச்சு போட்டா 5-6 பட்டிக்கும் ஆக்கி போடலாம். இதோ பாருங்க, பெரியவங்களா இருக்கீங்க, வீணா எதுக்கு சண்டை போடுறீங்க? பேசாம போங்க. எப்படிடா போக முடியும்? சிங்கப்பூர் சீமையே கலக்கிட்டு இருந்த என் பிள்ளைய இப்போ 4 சவத்துக்குள்ள அல்லாட வச்சுட்டீங்களேடா. என் கும்பி கொதிக்குதுடா. உங்க குலம் வாரிசே இல்லாம தரிசா போயிடும்டா. என் பிள்ளைய பிரிஞ்சு நான் தவிக்கிற மாதிரி வாட்ட சாட்டமா வளர்த்து வச்சிருக்க உன்னையும் பாடையில வைக்கத்தாண்டா போறான். கொல்லி வைக்க புள்ள இல்லாம உங்க அப்பனு கலங்கி நிக்கத்தாண்டா போறான். இத பாருங்க, இது வரைக்கும் உங்க வயசுக்கும் வளர்த்துக்கும் மரியாதை கொடுத்துட்டு இருந்தேன். இனிமே ஏதாவது பேசினா என்னையா செய்வ? ஏமா இந்த பொடி பைக்கிட்ட என்னமா பேச்சு? என்னது பொடி பயலா? ஆமா, நீ போமா வீட்டுக்கு. இவனுக்கு நான் தான் லாய்க்கு. ஆமாண்டி, சரியா வேட்டி கூட கட்ட தெரியாத பயலுங்கள்ட்ட நான் பேசிட்டு இருந்தா இந்த கோட்டசாமி மா மரியாதை என்ன ஆறுது? நறுக்குன்னு 4 வார்த்தை நாக்க பிடிங்கிற மாதிரி கேட்டு வாடி. ஏண்டி இங்க என்ன கூத்தா நடக்குது வேடிக்கை பாக்குற? வாடி கேரகம் பிடிச்சவன். யோ, என்னமோ எங்க அம்மா கிட்ட சிலுப்புன்னு சிலுப்பிட்டு இருந்தியே, இப்ப என் கிட்ட சிலுப்பி பாறையா? வீரபாண்டி தேரே வேடிக்கைய பாருன்னு உன்ன நார் அடிச்சிடுறேன். இத பாரியா, எங்க அம்மா கிட்ட வச்சுக்கிட்ட மாதிரி எல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. உன் வள்ள வெட்டி எல்லாம் வகத்தகை இல்லாம ஆயிரும். ஒண்ணு நல்லா சொல்றேன் கேட்டுக்க. எனக்கு ஒரு முக்கியமான வேலை மாந்தோப்புல 6 மணிக்கு இருக்கு. எங்க இருக்கு? மாந்தோப்புல இருக்கு. முறமுண்ட புரிஞ்சுதா? உன் கூட சண்டை போட்டுட்டு இருந்தா அத கவனிக்க முடியாம போயிருயா. அப்ப எனக்கு எந்த வேலை வெட்டி இல்லாம உங்க கூட வம்பளத்துக்கிட்டு இருக்கேன்னு பாக்குறியா? ஏண்டி செவத்த குட்டி, பொம்பளையான உனக்கே முக்கியமான வேலை 6 மணிக்கு மாந்தோப்புல இருக்கும்போது ஆம்பளையான எனக்கு இருக்காதா? புரியுதா? அதே 6 மணிக்கு அதே மாந்தோப்புல எனக்கு முக்கியமான வேலை இருக்குடி. என்னப்பா மாந்தோப்ப ஆளுக்கு ஆளு பங்கு போட்டு அடிச்சிட்டு இருக்கீங்க? அதே மாந்தோப்புல அதே 6 மணிக்கு எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது. புரியுதா? வரட்டுமா? அங்க வந்து பாப்போம். ஆமா, கையில என்ன? எதுவா இருந்தா உங்களுக்கு என்ன? முதல்ல நான் சொல்றதை கேளுங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் தான் நீ சொல்றதை கேட்கணும். இப்பவே வா கேட்கணும். ஐயோ, உங்க குசும்பத்தனத்தை கொஞ்சம் நிறுத்துறீங்களா? கை கால் வச்சுக்கிட்டு அடக்கொடக்கமா இருக்க சொல்றியா? ஓகே ஓகே. என்ன பக்கோடாவா? இல்ல. அப்ப கார சேவே. ஐயோ, கொஞ்ச நேரம் சும்மா இருக்கீங்களா? அட அதுவும் இல்லையா? அப்ப என்னவா இருக்கும்? என்னது உப்பு மிளகா ஏதாவது கூட்டாஞ்சோறு விளையாட போறோமா? எங்க அரிசி பருப்பு காணோம்? பின்னாடி வண்டியில வந்துட்டு இருக்கு. ஏங்க இப்படி திங்கிறதுலயே அலையறீங்க? இப்படி கொஞ்சம் கிழக்கு பார்த்து உட்காருங்க. எதுக்குன்னு சொல்லு, அப்பதான் உட்காருவேன். சொல்லி பட்டாலும் படல, கண்ணு படக்கூடாது. ஆனா உங்களுக்கு ரெண்டுமே பட்டிருக்கு. காலையில என் அம்மா உங்களை
அப்படி இப்படின்னு வேண்டாத வார்த்தையால வஞ்சிட்டாங்க. உங்களுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா என்னால எப்படிங்க தாங்கிக்க முடியும்? அதுக்காக நீ ஏமா இப்படி வருத்தப்படுற? எனக்கு ஒண்ணுமே ஆகாது. இத பாருமா, நீ சொல்ற மாதிரி உட்கார்ற போதுமா? போதும் போதும். பாவி கண்ணு, பரப்பாங் கண்ணு, அந்தி கண்ணு, அவர கண்ணு, என் ஆத்தா கண்ணு, எல்லா கண்ணும் பட்டு போக தூத்து துப்புங்க. இங்க இல்லைங்க, இங்க. Good night. ஏய், நான் இங்க இருக்கு, நீ அங்க போய் எவனடி சைட் அடிச்சிட்டு வர? ஏய், சரி கொடுங்க, நான் தோட்டி விடுறேன். ஆஹா, என்ன சுகமா இருக்கு. இருக்கும் இருக்கும். முதல்ல சட்டையை போட்டுட்டு வாங்க. இது வந்துடுறேன். எங்க போறீங்க? இன்னொரு வாட்டி குளிக்க. எதுக்கு? அப்பதானே இன்னொரு வாட்டி கையால தலத்தை ஒட்டிக்கலாம். ஆசை தோசை. அப்பளம் வடலாம் இல்லையா? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. முதல்ல சட்டையை போடுங்க. ஆமா, எங்க சட்டைக்கெல்லாம் 6 பட்டன் இருக்கும். உங்க ஜாக்கெட்டுக்கெல்லாம் எத்தனை குக்கி இருக்கும்? 5 தாங்க இருக்கும். இல்ல 4 தான் இருக்கும். இல்லீங்க, 5 தாங்க இருக்கும். நீ தப்பா சொல்ற. ஐயோ, நிஜமா தாங்க சொல்றேன். நீ தப்பா சொல்ற, 4 தான் இருக்கும். அட, ஜாக்கெட் போடுற எங்களுக்கு தெரியாதா? ஏய், சைட் அடிக்கிற எங்களுக்கு தெரியாதா? 4 தான் இருக்கும். இப்ப என்ன பண்ணுங்கறீங்க? என்ன பண்ணணுமா? எண்ணி பாத்துருவோம். சி போங்க, சொன்னா கேட்கவே மாட்டேங்கிறீங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல 5 4 நீங்களே தெரிஞ்சுக்குவீங்க. கண்ணை மூடுங்க. அது கொஞ்சம் கஷ்டமான காரியம் தான். ட்ரை பண்றேன். இது சரி வராது. திரும்புடா. பார்க்கலாமா? பார்க்க கூடாது. பார்க்கலாமா? பார்க்க கூடாது. பார்க்கலாமா? கொஞ்சம் பொறுமையா இருங்களேன். முடியாது, திரும்பிடுவேன். பாய். இப்பதான் நான் டெய்லர் கடையில இருந்து வரேன். இதுல எவ்வளவு கொக்கி இருக்குன்னு நீங்களே எண்ணி பாத்துக்கோங்க. இதுல எத்தனை இருந்தா எனக்கு என்ன? நீ தூக்கி போட்டா எனக்கு என்ன எடுக்க தெரியாதா? யோ தள்ளியா. நல்ல வேலை வேற ஏதாவது கேட்காம விட்டானே. ஏய், கலா மாதிரி பின்னாடி குக்கி வச்சு தைச்சிருந்தா என்றதுக்கு எவ்வளவு வசதியா இருந்திருக்கும். யார் மாதிரி? கலா மாதிரி. இத பாரு மீனா, இப்படி எல்லாம் ஜிம்கி போடாத. மாடர்னா மாலா மாதிரி ரிங் போடணும். அப்பதான் அழகா இருப்ப. யார் மாதிரி? மாலா மாதிரி. என்ன நீ உன்னை ரதி மாதிரி பாக்கணுங்கிறதுக்காக அழகு குறிப்புகளை இலவசமா அள்ளி வீசிக்கிட்டு இருக்கேன். கண்டுக்காம இருக்கிய? கொஞ்சம் சிறிய சித்ரா மாதிரி. நீங்க யார் யாரெல்லாம் பார்த்து ரசிச்சீங்களோ அதுங்களே கட்டிட்டு அழுங்க. இவ்வளவு பேரை கட்டிக்கிட்டு அழுவுறதா? ஜாலிதான். சந்தன பொட்டுமே வச்சுக்க, சாந்து பொட்டு தங்கமே வச்சுக்க, குங்கும பொட்டுமே வச்சுக்க மீனாட்சி, நம்ம கோபுரத்தில் ஆடிடலாம் மீனாட்சி. ஏண்டா கோணங்கி, கையில என்னடா ஞான பழமா? எலுமிச்சம்பழம். ஆமா, அந்த எலுமிச்சம்பழத்தை ஏன் கையிலேயே வச்சிருக்க? அது ஒண்ணு இல்லன்னு, ஊர்ல நான் வளவளன்னு பேசிக்கிட்டு இருக்கேனா, அதனால எனக்கு பைத்தியம் பிடிச்சிடும்னு சொல்றாங்க. உண்மையை தானடா சொல்லிருக்காங்க. அந்த மாதிரி எதுனா ஆயிட்டா இந்த பழத்தை அறுத்து தலையில தேய்ச்சிக்குவேன். இது எங்க பாட்டி வைத்தியம். இருங்கண்ணே, பாட்டி வைத்தியம் தானே கேட்டீங்க? எங்க பாட்டுனார் வைத்தியம் ஒண்ணு இருக்குன்னு. நான் பேச ஆரம்பிச்சாவே இந்த ஊர்ல எல்லாரும் தலைதறிக்க ஓடிடுவாங்க. ஆனா இன்னைக்கு நான் இவ்வளவு பேசியும் நீங்க ஓடல. அதுக்காக நீங்க ஓடுற வரைக்கும் நான் பேசிக்கிட்டு இருந்தா என் தலை வெடிச்சிடும். அதுக்கு முன்னாடி
நல்ல வேலை. கோணங்கி போயிட்டான், தப்பிச்சுக்கிட்டோம். ஏன் பெரிய பாண்டியண்ண, கோணங்கி பேச்ச கேட்கிற அளவுக்கு உங்களுக்கு மட்டும் எப்படி பொறுமை வந்தது? அது ஒண்ணும் இல்லப்பா, அவன் ஆயப்ப இல்லாத வளர்ந்தவன். அவன் சந்தோஷமா இருந்தாலும் சங்கடமா இருந்தாலும் 4 பேத்துக்கிட்ட பேசி மனசை ஆட்டிக்கிறான். அதுல அவருக்கு ஒரு பெரிய நிம்மதி. பெரிய பாண்டியண்ணன் கோணங்கி பேச்ச நின்னு கேட்கறதுல ஒரு அர்த்தம் இருக்கு. உனக்கு என்ன பூ? சுத்தா